بسم الله الرحمن الرحيم الحمد لله ونحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எவ்வாறு இந்த சபையில் நம்மை ஒன்று கூட்டியுள்ளானோ அவர்களையும், இன்னும் இந்த உரையை யார் யாரெல்லாம் கேட்க இருக்கின்றார்களோ அவர்களையும், இன்னும் நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களையும் நம்முடைய ஆசிரியர்களையும் அல்லாஹ் மேலோருடைய சபையில் உயர்த்துவதற்கு பிரார்த்தித்தவளாக என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு துன்பமா கவலையா, அதை நீங்கள் கலங்காதீங்க அப்படின்றதான். ஸோ துன்பம் ஏற்பட்டால் கலங்கக்கூடாதுன்றது தான் இன்றைக்கி தலைப்பாக நான் எடுத்துக்கிட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாருமே திரும்ப 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 ஒரு விஷயத்தில் சோட போகிறோம், இல்லை நம்ம ஒரு விஷயந்தான் நம்மளை தாக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளுடைய சோதனை, துன்பம், கவலைன்னு சொல்கிற அந்த வார்த்தைகள் தான் இல்லையா? இப்போ இங்கே நம்ம அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த இஸ்லாம் இந்த துன்பத்தையோ இந்த சோதனையோ இந்த கவலையோ எப்படி பார்க்க சொல்லுது நம்மளை, அந்த விஷயத்தில் நம்ம எப்படி ஜெயிச்சுட்டு வர்றது. யாருமே அது உள்ளே விழுந்து கிடக்கணும்னு யாருமே ஆசைப்பட மாட்டோம். அது நல்லவங்களாக இருந்தாலும் சரி, கெட்டவங்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமில் இருக்கிறவங்க, இஸ்லாம் அல்லாதவங்க, மூமீன்களாக இருந்தாலும் யாராக இருந்துமே அதிலிருந்து வெளியில் வரணும்னு தான் ஒரு ஆசை இருக்கும். அப்போ இந்த விஷயத்தை நம்ம அணுகிற முறை என்ன? ஏன்னா யாருக்கும் இது இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புமே இல்லை. எல்லாரையுமே இது பார்க்கும். நம்ம யாரும் இதை பார்க்காதவங்க இல்லை. ஏன்னா அல்லாஹ் சொல்லும் போதே அல்லாஹ் குரானில் நல்லா அழகாக தெளிவாக சொல்லிட்டா. 2வது அத்தியாயம் 155வது வசனத்தில், நிச்சயமாக நான் உங்களை அச்சத்தில், பசியில், பொருளில், உயிரில், விளைச்சல் குறைவாக இருக்கிறதுல வச்சு நாங்கள் சோதிப்போம் தான். இந்த மாதிரி அல்லாஹ் நான் உனக்கு டெஸ்ட்டு தான் வைப்பேன். பொறுமை காட்டுவோருக்கு தான் என்ன இருக்குது, நற்செய்தி சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறோம். இதெல்லாம் சோதனை வரும், நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும். அப்போ இது என்ன தெரியுது நம்மளுக்கு, இது கிளியராக அல்லாஹ்கிட்டேருந்து வர டெஸ்ட். அல்லாஹ் இதை தாண்டி நம்மளுக்கு வர ஒன்றாவது ஏதாவது இருக்க போதா யோசிச்சு பாருங்க. அப்போ இது நம்மளுக்கு கிளியராக என்ன செய்கிறாங்க சொல்லிட்டாங்க. அதுவும் இப்போ நம்ம முக்கியமாக பெண்களாகிய நாம் இருக்கிறோம். என்ன, நம்ம எப்படி நம்ம இந்த விஷயத்தில் அணுகிறது. இப்போ ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த இடத்துல கிட்டத்தட்ட சேமாக தான் இருப்போம். ரொம்ப ஒரு பாயிண்ட் இது யார்ட்டையாவது அதிகமாக இருக்கும், இல்லை பாயிண்ட் கம்மியாக இருக்கும். மற்றபடி கிட்டத்தட்ட பெண்களுடைய வாழ்க்கை எல்லாம் ஒரே மாதிரியானது தான். குடும்ப பொறுப்பு, குழந்தை பராமரிக்கிறது, கணவர், மாமியார், உறவினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கவுங்க மனநிலைக்கு தகுந்த மாதிரி சோதனை. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஸோ பெண்களாகிய நமக்கு கிட்டத்தட்ட எல்லா சைட்லேருந்தும் எல்லா விதமான பிரச்சனைகளோ இருந்துக்கிட்டே இருக்குது இல்லையா? அந்த சோதனைகள், உடல்நல பிரச்சனை இருக்கும், இல்லை கர்ப்பமாக பிரச்சனை, நம்மளுக்கு ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். பிரசவம், இல்லை மாதவிடாயில், மனசில் பல கவலைகள் இருக்கும், இல்லை சமூக சார்ந்து சில பிரச்சனைகள் இருக்கும். இது எல்லாமே எதுவாக இருந்தாலும் சரி அல்லாஹ்கிட்டேருந்து வர சோதனை தான். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், அல்லாஹ் இந்த மாதிரி உனக்கு ஒரு சோதனை வரும். சோதனை வந்தால் நீ என்ன செய், கலங்காமல் இரு, சபர் செய். சபர் செய்கிறது பெண்களுக்கு நல்ல பலனை கொடுக்குன்றது தான் நம்மளுக்கு சொல்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு இன்னொரு இதில் சொல்லும் போதே சொல்கிறோம் இல்லையா, பெண்கள் எப்படி தொழுகையை கைப்பற்றிட்டு ரமலானில் நோன்பு நோற்று தன்னுடைய கற்பை அவங்க காப்பாற்றிக்கிட்டு தன்னுடைய கணவருக்கு கீழ்ப்படிந்திருந்தா அல்லாஹ் சொர்க்கத்துடைய எந்த வாசலில் வேணாலும் நீங்கள் போங்கன்னு நம்மளுக்காகவே கொடுக்குறோம். அப்போ இப்படி என்ன செய்ய சொல்கிறான்? ஸோ இந்த இடத்துல சபர், பொறுமையாக இருங்க. கவலை வரதுன்றது என்கிட்டேருந்து தான் வருது.
ஆனால் இந்த சோதனைக்கு கிடைக்கிற பரிசு என்ன அப்படின்னு பாருங்களேன். எப்படி மனசை எல்லாம் ஆறுதல் படுத்துகிறான் பாருங்களேன். இதை நீ விட்டு கொடுத்தனா, கொஞ்சம் இந்த கவலையை நீ இது பண்ணனா, உனக்கு கிடைக்க போகிற பரிசு என்ன? சொர்க்கம். ஏன்னா இது எல்லாத்தை விட பெருசு நமக்கு இல்லையா? ஏன்னா நம்மளுக்கு இதில் நிறைய விஷயங்கள் நம்ம 1 2 இப்படிலாம் சொல்லணும்னு அவசியம்லாம் இல்லை. நிறைய விஷயங்களை அல்லாஹ் என்ன செய்கிறான், நம்மளுக்கு இந்த துன்பம் வந்துடுச்சு அப்படின்னாலே என்ன செய்யக்கூடாது? முதல்ல நம்ம எந்த கவலையும் படங்காதீங்க, கலங்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் வந்து குர்ஆனில் ஏகப்பட்ட வசனம். 2வது அத்தியாயம் 124, 2வது அத்தியாயம் 155, 2 249, 3வது அத்தியாயம் எல்லாம் கிட்டத்தட்ட 89வது அத்தியாயம் வரைக்கும், 89 16வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கான். இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன? இந்த சோதனை கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க அழகிய செயலுடையவர் யார் அப்படின்னு சோதிப்பதற்காக தான் பூமியில் உள்ளதையும் அதற்கு நாம் என்ன செஞ்சுருக்கிறோம், அலங்காரமாக ஆக்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த உலகத்தில் மனிதனுக்கு வழங்கப்பட்ட நிறைய பாக்கியங்கள், சிரமங்கள் வந்து அப்படியே ஒரு பரீட்சையாக அல்லாஹ் என்ன செய்கிறேன்றா மாத்துறேன்னு சொல்கிறோம். முக்கியமாக இறை நம்பிக்கையாளர்களுக்கும் இறை நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் ஏற்படுற இந்த குழப்பங்கள் இருக்கு இல்லையா? அப்போ இதன் மூலம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஒரு தீர்வு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா கெட்டவங்க வந்து நல்ல வாழ்க்கை வாழ்வாங்க, சில நல்லவர்கள் வந்து கஷ்டப்படுவாங்க. இதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணும், இது என்னது, இது நம்ம இவ்வளோ நல்லா செய்கிறோம், நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டம் வந்து சேருது, இவங்க ஒன்றுமே செய்ய மாட்டேன்றாங்க, கெட்டவங்களாம் இருக்கிறாங்க, இவங்க நல்லா வாழ்கிறாங்களே அப்படின்னு நம்மளுக்கு மேலோட்டமாக அதை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும். ஆனால் இதில் உண்மை பார்த்தா பாவமே செய்யாதவங்க குழந்தை பிறக்கும்போதே ஊனமான குழந்தை பிறக்குது. அப்போ அது என்ன பாவம் செஞ்சதால அது ஊனமாக பிறக்குது? ஒரு பாவமே அறியாதவங்களுக்கு சில குழப்பமோ சில பிரச்சனைகளோ வருது. அவங்களுக்கு ஏன் வருது? ஏன்னா அழகாக இஸ்லாம் நம்மளுக்கு தெளிவாக சொல்லுது. என்ன, மனிதன் வந்து எப்படி இந்த உலகத்தில் வாழறான் அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் என்னது, இந்த சோதனையை அல்லாஹ் சோதித்து பார்ப்பதற்காக தான் படைச்சிருக்கேன்னு சொல்கிறோம். மனிதன் மரணத்திற்கு பிறகு மீண்டும் எழுப்பப்படுவான். அப்போதான் அவன் யார் நல்லவனோ நல்லது மட்டும் கிடைக்கும், யார் கெட்டவனோ அவனுக்கு கெட்டது மட்டும் கிடைக்கும். நல்லவங்களுக்கான பரிசு என்ன, அழகாக சொர்க்கம் கிடச்சிரும். அப்போ கெட்டவன் தனது செயலுக்கான தண்டனையை அனுபவிச்சுட்டு அவன் போகிறான். ஆனால் அது வரைக்கும் இங்கே என்ன செய்யணும், நம்ம கண்டிப்பாக பொறுமை காத்து தான் தீரணும். ஏன்னா ஒரு 100% இன்பத்தை அப்படியே வாரி வழங்கி 1% கூட துன்பம் இல்லாமல் இருந்தால் இப்போ மேலே இருக்கிற மாதிரி எல்லாரும் ஆயிடுவாங்க, எல்லாரும் ஒரு பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அல்லாஹ் கொடுக்குற இந்த சோதனை நம்மளுக்கு எப்படி இருக்கணும், உண்மையான மூமின்களுக்கு நான் வந்து இது என்னுடைய இறைவன்கிட்டேருந்து வருது, நான் இந்த சூழ்நிலையில் நான் சரியாக இருக்கிறேனா அப்படின்னு சோதிக்கிறதுக்காக வருது. நான் இந்த இடத்துல என்ன செஞ்சிட மாட்டேன், கலங்க மாட்டேன். ஏன்னா இந்த உலகத்தில் துன்பம் இல்லாத மனிதனே இல்லை. ஆனால் யார் விளங்கிக்கிறாங்களோ இந்த துன்பம் என்னுடைய இறைவன்கிட்டேருந்து தான் வருது, ஸோ என்னை பிடிச்சதால தான் அல்லாஹ் இந்த துன்பத்தை எனக்கு கொடுக்குறான் அப்படின்னு நம்ம விளங்கிக்கிட்டோம் அப்படின்னா ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், இந்த துன்பம் நமக்கு நல்லதாக மாறிடும். எப்போ, மறுமையில். இதை புரிஞ்சிக்கல அப்படின்னா நம்ம இந்த கஷ்டம் வரும்போது இதை புலம்புறது, கஷ்டப்படுறது, இதிலக்காக வார்த்தைகளை விட்டுடுறது, அப்போது அது வந்து நல்லவனுக்கான சோதனை இல்லை. ஏன்னா அல்லாஹ் தான் சொல்லிட்டானே, சோதனையை கொடுத்து நாங்கள் என்ன செய்வேன், உனக்கு டெஸ்ட் வச்சு பார்க்குறேன். டெஸ்ட்டில் நம்ம ஃபெயில் ஆகிடுவோம். ஏன்னா நம்ம நினச்சிட்ருக்குறோம் ஏதாவது பாக்கியம் கிடைச்சாதான், ஏதாவது நல்லது நடந்தாதான் அவங்க நல்லவங்க, அப்போது இது நடக்கலை, இதெல்லாம் அவங்களுக்கு வரலைன்னா இவங்கள பாக்கியமே இல்லாதவங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. நம்ம இன்னும் உள்ளே பார்த்தோம் அப்படின்னா வறுமையாக இருக்கட்டும், நோய், அழகில்லை, உடல் வலுவில்லை, குழந்தை பேர் இல்லை, வலிமையானவர்களுடைய ஒரு அடக்குமுறையில் இருக்கிறோம், இல்லை தீர்க்க முடியாத கடனாக இருக்கட்டும், இல்லை பொருத்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், இல்லை பிள்ளைகள் ஊதாரித்தனமாக, இல்லை சொல் பேச்சு கேட்காத பிள்ளைகளாக இருக்கட்டும், இல்லை நெருக்கமானவர்களுடைய மரணமாக இருக்கட்டும், இல்லை உடல் ஊனமாக இருக்கட்டும், நம்ம இப்போ நிறைய நினைவாற்றல் குறைவு இந்த மாதிரி இருக்கட்டும்,
இல்லை என்ன யோசிக்கிறாங்க, என்ன சிந்திக்கிறாங்கன்னு தெரியாமல் கூட இருக்கலாம், இல்லை படிப்புரிமை இல்லாமல் இருக்கலாம். ஆயிரம் குறைகள் மனிதனுக்கு இருக்குது. ஒருத்தனுக்கு அல்லாஹ் ஒரு மாதிரி பிரச்சனைகளை கொடுத்துட்டு தான் இருக்கிறான். ஒருவனுக்கு இறைவன் வறுமையோ நோயோ கொடுத்துருக்கலாம், ஆனால் செல்வமும் ஆரோக்கியம் உள்ளவருக்கு வேறு ஏதாவது குறை இருக்கும். அவங்களுக்கு ஒரு பொருத்தமே இல்லாத ஒரு குடும்பம் இருந்திருக்கும். அப்போது இதெல்லாம் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? எல்லாமே அவனை சோதிக்க தான். ஏன்னா அதிகமாக ஒரு ஆளுக்கு இன்பம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுவுமே அல்லாஹ்கிட்டேருந்து வர சோதனை தான். ஏன்னா இந்த மாதிரி இன்பமான நிலையில் அந்த அந்த மனிதன் எப்படி இருக்கிறான் அப்படின்றதுக்காக ஒரு டெஸ்ட்டு தான். இது எல்லாமே இந்த இடத்துல எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை சகிச்சுக்கிட்டா மறுமையில் பலனை குறைவின்றி நம்ம வாங்கிக்கலாம். நம்ம நினைக்கிறோம் நல்லவனாக வாழறதால இந்த உலகத்தில் என்ன வெறும் ஏமாளின்ற பட்டம் தான். அவன் என்ன எல்லாத்தையும் ஏமாந்து போய் கிடப்பான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். நம்மளுக்கு இது இழப்பு தான் தருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நமக்கு மறுமையில் மாபெரும் பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு. அப்போ நாம் மற்றவர்களுக்கு நல்லவனாக வாழணும்னு அவசியம் இல்லை. என்னுடைய இறைவன் என்னை நல்லவனாக வாழ வைக்க போகிறான் எங்கே? மறுமையில். அதற்கு இந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன்? இந்த சிரமங்கள் எப்படி இருந்தாலும் இதை நான் ஒரு டெஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு இந்த உலகத்தில் நான் வாழ்ந்துட்டு போயிடுறேன். ஏன்னா சொகுசாக வாழணும்னு நான் இங்கே ஆசைப்பட்டேன்னா என்னால் மறுமையில் சொகுசாக இருக்க முடியாது. நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகள், என்ன பிரச்சனை நீங்கள் எதை எடுத்தாலும் சரி, அது உங்களுக்கு விளங்குதா பாருங்கள். இந்த பிரச்சனைன்னு ஒன்று வருதா, இது என்னுடைய இறைவன்கிட்ட என்ன வந்திருக்குன்றது விளங்குதா பாருங்களேன். அது விளங்கலை, இது என்கிட்ட என் இறைவன்கிட்டேருந்து வரல, இது எனக்கு மட்டும் இந்த கஷ்டம் வருது அப்படின்னா இன்னும் நமக்கும் இறைவனுக்குமான தொடர்பு சரியாக இல்லைன்னு அர்த்தம். நம்மளுக்கு புரிஞ்சிக்க தெரியல, இது டெஸ்ட்டுன்றதே நம்மளுக்கு புரிஞ்சிக்க தெரியலன்னு அர்த்தம். ஆமாம், அது என்னத்தான் சோதிக்கணுமா அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையை விடுறோம் அப்படின்னா அப்போ உனக்கு அந்த சோதனையை புரிஞ்சிக்க தெரியல. நீ போய் சேர வேண்டிய இடம் எதுன்றது நம்ம யோசிச்சுக்கணும். இப்போ ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. புகாரில் 5645 ஹதீஸாக இருக்குது. அல்லாஹ் யாருக்கு நன்மையை நாடுறானோ அவருக்கு சோதனையை கொடுக்குறான். முடிஞ்சிச்சு. அப்போ எனக்கு சோதனை இருக்குன்னா அப்போ அல்லாஹ் எனக்கு நன்மையை நாடி இருக்கிறான்ற அந்த புரிதல் நம்மளுக்கு இருக்கணும். இதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு முறையும் அந்த துவா செய்கிறோம். அல்லாஹும்ம ஃபக்கிஹ்னா ஃபித்தீன், அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் எனக்கு விளக்கத்தை கொடுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளுடைய நம்ம கேட்குற ஹதீஸ்களையோ இந்த குரான் வசனங்களோ எல்லாமே நம்மளுக்கு புரிஞ்சிடாது. ஏதாவது ஒன்று தான் என்ன செய்யும் நம்மளுக்கு புரியுமே. அப்போ எந்த நம்மளுக்கு புரியுதோ அதையாவது நம்ம என்ன செஞ்சுக்கணும், எடுத்துக்க பார்க்கணும். இப்போ நமக்கு அல்லாஹ் நன்மையை நாடுறான்னா நம்மளுக்கு சோதனை வருது. இந்த சோதனை ஏதோ ஒரு அல்லாஹ் நமக்கு நன்மையை கொடுக்க போகிறான். இதன் மூலமாக இப்போ சொன்னாங்க இல்லையா, ஒரு விஷயம் தவிர்க்குது, இன்னொரு விஷயத்தில் அல்லாஹ் எனக்கு கொடுத்துட்டான்னு. அப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அது போன சந்தோஷத்தோடு இது கிடைச்ச சந்தோஷம் பாருங்கள் எவ்வளோ மடங்கு சந்தோஷம். அந்த சகோதரி சொல்லும்போது கூட அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க புகாரில் 5642 ஹதீஸில், ஒரு முஸ்லீமை தைக்கிற ஒரு முள் இருக்குல்ல, சின்ன முள், அந்த நேரத்தில் வர துன்பமாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு நோயாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு காய்ச்சல் வருது, எதுவாக இருந்தாலும் சரி, துக்கம்ன்றது வேற, கவலைன்றது வேற. ஏதாவது ஒன்று நம்மளுக்கு பறி போயிடுச்சுன்னா நம்மளுக்கு துக்கமாக இருக்கும். நம்மளை யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா கவலையாக இருக்கும். ஸோ துக்கம் அப்படியே தொண்டையை அடைக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். கவலைன்றது மனசுக்குள்ளே போட்டு பெறட்டும். அதனால் துக்கம் வேற, கவலை வேற. நம்மளுக்கு இல்லை ஏதாவது ஒரு தொல்லையா, இல்லை நம்ம மனவேதனையா, எதுவாக இருந்தாலும் அதுக்கு பதிலாக அவருடைய பாவங்கள்லேருந்து சிலவற்றை அல்லாஹ் மன்னிக்காமல் இருப்பதில்லை. சுப்ஹானல்லாஹ். மூமின்களுக்கு எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்களேன் இது. எனக்கு ஒரு சோதனை வரும்போது எனக்கு இந்த ஹதீஸ் மட்டும் ஞாபகம் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அல்லாஹ் நம்மை விட சிறந்தவர்கள் இந்த பூமியில் யாராக இருக்க முடியும்? எனக்கு ஒரு சோதனை வருது, எனக்கு ஒரு கஷ்டம் வருது, நான் மன ரீதியாக ரொம்ப கஷ்டமாக இருக்கிறேன். அந்த நேரத்தில் எனக்கு இந்த ஹதீஸ் ஞாபகம் வருது. அல்லாஹ் ஒரு ஹதீஸை நமக்காக சொல்லியிருந்தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக. அவங்க ஒரு கஷ்டப்பட்டாலோ தொல்லையாக இருந்தாலோ இல்லை ஒரு மனவேதனை அடைஞ்சால் கூட அல்லாஹ் அவங்களுடைய பாவத்திலிருந்து சிலவற்றை மன்னிக்காமல் இருக்க மாட்டான். ஓ, என் பாவத்தை மன்னிக்கிறதுக்காக எனக்கு அல்லாஹ் இதை கொடுத்துருக்குறானா, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ என் பாவங்கள் மன்னிக்கட்டும் அப்படி நீங்கள் நினச்சி பாருங்களேன். அப்படியே உங்கள் மனசு அவ்வளோ ராகத்தாக மாறும். கொஞ்சம் நேரத்தில் அல்லாஹ் அப்படியே ராகத்தை கொடுப்பான்.
ஏன்னா இந்த ராகத்துக்கு பின்னாடி இருக்கிறது என்ன தெரியுமா? ஏன்னா இதே மாதிரி இப்போ நம்ம பெண்களாக இருக்கிறோம், அந்த பெண்கள் சம்மந்தமாகவே ஒரு 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 சம்பவத்தை சொல்கிறேன் பாருங்களேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் புகாரில் 5652 ஹதீஸாக இருக்குது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொர்க்கவாசியான ஒரு பெண்ணை வந்து உங்களுக்கு காட்டட்டுமா அப்படின்னு என்கிட்ட கேட்குறாங்க. இந்த ஹதீஸ் அறிவிக்கிறவங்க சொல்கிறாங்க. அவதாவு பின் அபி ரபாஹ் ரஹ்மத்துல்லாஹி அவங்க வந்து தான் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அதை கேட்டது சொன்னது யார்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து காமிக்கிறாங்க, சொர்க்கவாசியான ஒரு பெண்ணை வந்து காமிக்கிட்டுமான்னு. ஏன்னா அப்போ அந்த மக்காலேயோ மதீனாவிலையோ அந்த பெண் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ என்ன செய்வாங்க, காட்டுங்க அப்படின்னு அவங்க ரொம்ப ஆர்வமாக சொல்லும்போது, இந்த கருப்பு நிற பெண்மணி தான் இவங்க வந்து ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்தாங்க. வந்து எனக்கு வலிப்பு நோய் இருக்குது, அடிக்கடி நான் இதனால் கஷ்டப்படுறேன். அப்போ வந்து என்னுடைய உடல் வந்து ஏன்னா அறிவு அந்த டைமில் இருக்காது இல்லையா? இப்போ என்னுடைய ஆடையெல்லாம் விலகிடுது, அதனால எனக்கு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ல, அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்படி வலிப்பு நோய் வருது நீங்கள் துஆ செய்யுங்கன்னு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். இதே மாதிரி இப்போ நம்ம எல்லாம் ஒரு கஷ்டத்தோடு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ய சொல்லி போகிறோம். இங்கே எத்தனை பேர்கிட்ட நம்ம துஆ செய்ய சொல்லி சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் அந்த இடத்துல அந்த வலிப்பு நோய் இருக்கிற ஒரு பெண் ஒரு பிரச்சனையோடு போன மாதிரி, ஒரு சோதனையோடு போன மாதிரி நாம் ஒரு சோதனையோடு போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஒருத்தவங்கள்ட்ட போய் சொல்கிறோம், அதுக்கு அவங்க சொல்கிற பதில் நம்மளுக்கு மட்டும் இது மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா என்னவா ஆயிருக்கோன்னு யோசிச்சு பாருங்கள். அவங்க சொல்கிறாங்க, இதுக்கு வந்து நீங்கள் வந்து பொறுமையாக இருங்கன்னு சொல்கிறாங்க. நாம் ஆமாம் நானே என் கஷ்டத்தை வந்து சொல்கிறேன், நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். அந்த பெண்மணி எவ்வளோ பொறுமையாக கேட்குறாங்க பாருங்கள். நீங்கள் நினச்சா நீங்கள் என்ன செய்யலாம், கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம், இதுக்கு பதில் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும்ன்ற வார்த்தையை சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். நீ விரும்பினா உனக்கு குணம் அளிக்கும்படி நான் அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்கிறேன். இந்த பெண்மணி என்ன சொல்லுவாங்க, சொர்க்கம் வேணும்னு சொல்லுவாங்களா, இல்லை இப்போதைக்கு என் பிரச்சனை போனால் போதும், நீ விரும்பினா நான் கண்டிப்பாக துவா செய்கிறேன். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா நபி அல்லாஹ் வந்து ஏற்றுக்காம இருப்பானா? அதனால தான் அவங்கள்ட்ட துவா செய்ய சொல்லி கேட்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ யோசிச்சு பாருங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் பொறுமையாகவே இருந்துடுறேன், ஏன்னா பொறுமைக்கான கூலி என்ன கிடைக்க போகுது, சொர்க்கம். ஆனால் வலிப்பு வரும்போது என் ஆடை மட்டும் விலகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் துவா செஞ்சுருங்களேன் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அந்த பெண்ணுக்காக துவா செய்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த விஷயத்தை வச்சு மற்றவர்கள்லாம் அந்த பெண் சொர்க்கவாசியானவள்ன்ற அளவுக்கு அவங்க பார்க்குறாங்க. நம்ம கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு பெண்ணை நம்ம இப்போ பார்க்குறோமா, இந்த பொண்ணு சொர்க்கவாசியாக தான் இருக்கும் அப்படின்னு, இவ வந்து அப்படிப்பட்டவ இப்படிப்பட்டவ அப்படின்றது தான் நம்ம கண்ணுக்கு தெரியுதே. யாராவது ஒருத்தவங்க அல்ஹம்துலில்லாஹ் இந்த பிள்ளை நல்ல பிள்ளைமா, இந்த பிள்ளையோட நம்மளுடைய நட்பு வச்சுக்கிட்டா இவங்க நம்ம நல்லது செய்வாங்க அப்படின்ற மாதிரி யாரையாவது நம்மளுக்கு தோணி இருக்கா? நம்மளுடைய கவனம், நம்மளுடைய நினைப்பு எல்லாமே எப்படி ஆயிடுச்சு பாருங்க இல்லையா? ஏன்னா எப்படி ஒரு முஸ்லீம் வந்து சொர்க்கத்து செல்றதுக்கு நல்ல அறங்கள் காரணமாக அமையிற மாதிரி போதோ, அதே மாதிரி துன்பங்களை சகிச்சுக்கிட்டாலும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான காரணம் இருக்குது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நல்லது செஞ்சால் தான் சொர்க்கத்துக்கு போவோம். இல்லை, நம்மளுக்கு வர கஷ்டத்தை தாங்கிக்கிட்டா கூட, அந்த பொறுமையாக இருந்துக்கிட்டா கூட அதை வந்து என்னவா மாறுது காரணம், சபபு துஹூல் ஜன்னா, அது அப்படியே ஜன்னாக்கு போகிறதுக்கான ஒரு காரணமாக அது மாறிடுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் என்னுடைய அடியான அவனுக்கு விருப்பமான 2 பொருட்களை, ரொம்ப பிடிச்சமான பொருட்களை கொண்டு சோதித்து அதை பொறுத்துக்கிட்டானா அதுக்கு பதிலாகவும் நான் சொர்க்கத்தை கொடுக்குறேன்னு சொல்லி, இது அல்லாஹ் சொல்கிறதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. புகாரியில் 5653 ஹதீஸாக பதிவு செய்யப்படுது. நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சமான பொருள், ஒரு 2 கண்ணுன்னு எடுத்துக்கோங்களேன். இந்த கண் இருந்தால் தான் நம்மளால் உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே பார்க்க முடியும். கண் ரொம்ப எவ்வளோ அவசியம் இல்லை? நம்ம கண் இருக்கிறதால தான் நம்மளுக்கு செலவே ஆகுது. எனக்கு இது வாங்கணும் அதை வாங்கணும்னு ஆசை வருது, வீடு கட்டுறோம், அழகான ஆடை அணிஞ்சுக்கிறோம், எல்லாத்தையும் நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறோம். அப்போது இந்த மாதிரி நம்மளுக்கு இது இல்லாமல் போயிடுச்சுன்னா நம்மளுக்கான துன்பம் கொஞ்சம் நஞ்சமா? அப்படி கண்ணே போயிட்டா கூட நம்ம சகிச்சுக்கிட்டா, நம்ம நல்லபடியில் இருந்தா அல்லாஹ் என்ன தரேன்னு சொல்கிறான், சொர்க்கத்தை தரேன்னு சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஏன்னா முஸ்லீமில் 5726 ஹதீஸு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இறை நம்பிக்கையாரோட நிலை இருக்கு இல்லையா, அதை கண்டு நான் வியப்படைகிறேன்.
அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து அம்சங்களுமே அவங்களுக்கு நன்மையாக மாற்றிக்கிறாங்க. யார்? இறை நம்பிக்கையாளர்கள். அவங்கக்கிட்ட எது நடந்தாலும் அவங்க நன்மையாக மாற்றிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது இறை நம்பிக்கையாளருக்கு அல்லாமல் வேறு யாருக்கும் கிடைக்காதான். அதுவும் அவங்க ஏதாவது மகிழ்ச்சி வந்தாலும் என்ன செய்கிறாங்க? அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகிறாங்க. அது அவங்களுக்கு அப்படியே நன்மையாக மாறிடுது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் என்ன செய்கிறாங்க? நன்றி செலுத்துகிறாங்க, நன்மையாக மாற்றிக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது துன்பம் துயரம் வந்தாலும் அவங்க என்ன செய்கிறாங்க? பொறுமையாக இருக்கிறாங்க. அதுவும் அவங்களுக்கு நன்மையாக மாறிடுது. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அப்போது நான் நல்லது வரும்போது நன்றி செலுத்துகிறேன்னா, எனக்கு கஷ்டம் வரும்போது நான் அமைதியாக இருக்கிறேன்னா, அப்படி இருந்தால் நான் மூமின். இல்லைன்னா நான் மூமினையாக இருக்க முடியாது. நான் ஒரு மூமினாவே இருக்க முடியாது. இது எல்லாமே நமக்கான ஸ்கேல். அல்ல முன்னாடியே சொல்லிட்டான், உனக்கு என்ன செய்வேன், இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும், நீ பொறுத்துக்கிட்டியா, உனக்கு நற்செய்தி, குட் நியூஸ் இருக்கு அப்படின்னு. யாருடைய வாக்கு? அல்லாஹுடைய வாக்கு. ஏன்னா நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் நம்ம தான் சோதிக்கப்படுறோம், மற்றவர்களுக்கெல்லாம் எந்த சோதனையுமே இல்லை, அவங்கெல்லாம் ஜாலியாக இருக்கிறாங்க அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இதே மாதிரி போய் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே அதிகமாக யார் சோதிக்கப்பட்டவங்க அப்படின்னு கேட்டேன் நான். அப்படின்னு கேட்டதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நபிமார்கள் தான் அதிகமாக சோதிக்கப்பட்டிருக்காங்க. பிறகு அதுக்கப்புறம் அவர்களை போன்றவர்கள். பிறகு ஒவ்வொரு மனிதனும் அவருடைய மார்க்க பிடிப்பு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு அவன் சோதிக்கப்படுவான். அவனுடைய மார்க்க படிப்பு உறுதியாக இருந்துச்சுன்னா அவன் சோதனையும் என்ன செய்யும்? அதிகரிக்கும் தான். சுப்ஹானல்லாஹ். மார்க்கம் அதிகமாக இருந்தால் சோதனைகளும் அதிகமாக தான் இருக்கும். நான் அல்லாவை தொழுகிறேன், நான் அல்லாவை வணங்குறேன், அல்லாவுக்கு நான் இதை செய்கிறேன், அல்லாஹ் என்னை இது பண்ணுறேன், ஆனால் அல்லாஹ் என்னை பார்க்க மாட்டேன்றான் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா நீ அல்லாஹ்க்காக எதுவுமே செய்யலைன்னு ஆகிடும். அப்போ இதெல்லாம் செய்வான்னு சொல்லிட்டு நீ இதை செய்கிறியா? உனக்கான கூலி மறுமையில் தான் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த இம்மையில் உனக்கான கூலி உடனே கிடைக்காது. நம்ம எது செஞ்சாலும் கூலி எங்கே இருக்காது? இம்மையில் இருக்காது, மறுமையில் தான் கூலி நமக்கு. திருமிதியில் 2398 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நம்ம இந்த உண்மையை என்ன செஞ்சுக்கணும்? புரிஞ்சுக்கணும். யா அல்லாஹ், இந்த சோதனையை நீ உன்கிட்டேன்னு எனக்கு கொடுத்துருக்கிறியா? அப்போது இது நான் இந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன்? என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பொறுமை காமிக்கிறேன். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நீ எனக்கு கொடுன்னு தான் நம்ம துவா செய்யணும். ஏன்னா மறுமையில் இதற்கான அளவிலா பரிசுகள் இருக்குது இல்லையா? ஏன்னா ஒரு குறை இருந்தால் தான் இந்த உலகமே சீராக இயங்கும். எல்லாருமே நிவர்த்தி அடைஞ்சிட்டாங்கன்னா யார் என்ன செய்வாங்க? உலகமே இல்லாமல் போயிடும்ல. நம்ம வேலைக்கு போக மாட்டோம், ஒரு பயிர் செய்ய மாட்டாங்க, எந்த வேலையுமே எதுவுமே இருக்காது. அவங்க பாட்டுக்கு அவங்க இதில் இருப்பாங்க. அங்கங்கே ஒவ்வொன்றுன்னு இருக்கும்போது தான் நம்ம இந்த உலகமே சுழண்டுக்கிட்டு இருக்கோம். அல்ல, அதனால தான் ஒரு சிலருக்கு ஒரு விதமான குறையை கொடுத்து, ஒரு சிலருக்கு ஒரு விதமான நிறைய கொடுத்து, அதனையும் சோதனையை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இன்ஷா அல்லாஹ் இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன? அல்லாஹ் இதில் நம்மளுக்கு என்ன சொல்கிறான்? ஏன்னா பெண்களாகிய யாருமே சஹாபிய பெண்களும் கஷ்டப்படாமல் யாரும் இல்லையே. நம்மளுடைய ஆசியா அலைஹிஸ்ஸலாமாக இருக்கட்டும், ஃபிரௌன்கிட்ட மாட்டிக்கிட்டு அவங்க அவ்வளோ செல்வந்தராக இருக்கும்போதும் அவங்க கஷ்டப்படாமல் இருந்தாங்களா? அல்லாஹ் கிட்ட என்ன கேட்டாங்க? பொறுமையாக இருந்து எனக்கு உன் இடத்துல எனக்கு ஒரு வீட்டை கட்டித்தா. எப்படி அவங்களோட இருந்துச்சு? ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க கஷ்டப்படாமல் இருந்தாங்களா? குழந்தையே இறந்துச்சு உம்மு சுலைம், அவங்க எப்படி இருந்தாங்க? ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு சோதனைகள், எல்லாருக்குமா ஒரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நாம் நம்மளுடைய வாழ்க்கை முறையில் என்ன செய்யணும்? ஓகே, முதல்ல நம்மளுக்கு அல்லாஹ் இங்கே சொல்லி கொடுக்குற மனப்பக்குவம் என்ன? ஏற்றுக்கிறது. ஆமாம், சோதனை எனக்கு தான், அல்லாஹ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான், அதுதான் இந்த சோதனை. அப்போ அடுத்தது நம்ம என்ன செய்யணும்? அடுத்தது நம்ம புரிஞ்சிக்க ஆரம்பிக்கணும். ஓகே, எதனால் இதை நம்ம புரிஞ்சிக்கணும்னா, ஏன்னா மூமினுக்கு ஒரு பாவம் வந்தால் அதை என்ன செய்வான்? ஏற்றுக்குவான். அதனால் அவங்களுக்கு பாவம் மன்னிச்சிரும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான தாட்ஸை எடுத்துக்கிறது. இதனால் என்ன செய்யும்? நம்ம மனசும் கொஞ்சம் அப்படியே ரஹத்தாகும், ஆனால் வலிமையாகும். ஓகே, பரவாயில்ல, இது எனக்கு வர்றது தான். நம்ம இதை பண்ணும்போது நம்ம கட்டுப்பாடாகும். நம்ம ஓகே, இது எனக்கு வந்துச்சு அப்படின்னா பிதற்ற மாட்டோம், புலம்ப மாட்டோம். பிரார்த்தனை பக்கம் நம்மளுடைய வார்த்தைகள் மாறும், அல்லாஹ்கிட்ட போய் சரண்டர் ஆகும்.
சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்ம அல்லாஹ்கிட்ட நம்ம என்ன செய்வோம், போக ஆரம்பிச்சிடும். இது என்ன செய்யும், நம்ம மனசில் இருக்கிற பயத்தை இல்லை தேவையில்லாத டிப்ரெஷனை குறைக்கும். அல்லாஹ் நம்மளை எப்படி ஒரு மனோதத்துவ ரீதியாக அழகாக கொண்டு போகிறான் பாருங்களேன். முக்கியமாக நம்மளுக்கு எனக்கு எதுவுமே நடக்காது, என்னால் முடியாது அப்படின்னு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும்போது வரும் இல்லையா, இது மாதிரி நெகட்டிவான தாட்ஸ்லாம் நம்மளுக்கு வராமல் இருக்கும். ஏன்னா நம்ம எப்படியே அல்லாஹ் மேலே என்ன செஞ்சிடறோம், தவக்கல் வச்சிடுறோம், நம்பிக்கை வச்சிடுறோம். அல்லாஹ் எனக்கு போதுமானவனாக இருக்கிறான், அவன் தான் நல்ல நம்மளுக்கு எனக்கான ஏற்பாடு செய்கிறவன் அப்படின்னு நம்ம தவக்குள் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால், அப்போ இங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, நெகட்டிவ் தாட்ஸ் கட்டுப்படுது. அப்போ ஒரு பெண்களுக்கான சிறந்த அறிவுரையாக, ஏன்னா ஏன் திரும்ப பெண்கள் சொல்கிறேன்னா, அதிகமாக கவலையில் உழல்றது இந்த எனக்கு எல்லாமே எனக்கு தான் நடக்குதுன்னு நினைக்கிறதே நாம தான். நம்மளுடைய மனசை குறித்து நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கணும். நம்ம துன்பம் வந்தால் அழுறது தவறு கிடையாது, ஆனால் நம்பிக்கை இழந்துடக்கூடாது. அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடியவர்களாக இருக்கணும். நான் தனியாக இல்லை, என் கூட அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்ற நம்மளுடைய நம்பிக்கை, மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கணும். எல்லாமே அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. எனக்கான கூலி எங்கே இருக்குது, மறுமையில் இருக்குது. அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கிட்டு பொறுமை காக்கணும். அப்படின்றது தான் இன்றைய ரொம்ப அழகான ஒரு பாடம் நமக்கு, இன்ஷா அல்லாஹ். அப்போ இன்றைக்கி நம்ம எதை கேட்டோமோ அந்த விஷயம் நம்ம மனசில் ஒரு நல்ல தாக்குதலை ஏற்படுத்தி நல்ல ஒரு புரிதலை கொடுத்து நம்ம வாழ்க்கையில் தேவையில்லாத இந்த யோசனைகள், கவலைகள், பிரச்சனைகளை யோசித்து இல்லாமல் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கான சோதனையாக வந்திருக்கு, நான் சமாளிப்பேன், அல்லாஹ் இதற்கு எனக்கு என்ன செய்வான், அந்த பக்குவத்தை கொடுப்பான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹான்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். எந்த ஒரு ஆத்மாவையும் அதுக்கு சக்திக்கு மேலே சோதிக்க மாட்டான். அப்போ என்னுடைய சக்தி அப்போ இதோட அதிகமாக இருக்குது, அதனால தான் இந்த சோதனை வருதுன்ற அந்த புரிதலை அல்லாஹ் நமக்கு கொடுக்கணும். கண்டிப்பாக நீங்கள் மட்டும் யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி சோதனைகள்லாம் வெளியில் வந்தோம் அப்படின்னா நம்மளால் நிறைய விஷயங்கள் சாதிக்க முடியும். நிறைய விஷயங்கள் நம்ம என்ன செய்யலாம், இன்னும் நிறைய நல்ல பக்குவமாக நம்ம மற்ற விஷயங்கள் பக்கம் கொண்டு போகலாம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நல்ல புரிதலை கொடுத்து இதன் மூலமாக நம்மளுக்கு நல்ல விஷயங்களை நடக்க வச்சு மறுமையில் நம்ம அனைவரையுமே சொர்க்கத்திற்கு சென்று சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தரணுன்ற துவாவோட இன்றைய எனது உரையை நான் முடிக்கிறேன். வாஹ்ரதவ் அனா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.